ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய காலையில் லஞ்ச் வந்து இட்லி, தக்காளி, வெங்காயம் போட்ட சட்னி. அதோட மத்தியானம் லஞ்சுக்கு வந்து வெங்காயம் போட்ட பீட்ரூட் கறி, கத்திரிக்காய் போட்ட குழம்பு, அதோட தக்காளி ரசம். இதுதான் இன்றைய லஞ்சு. தக்காளி சாரி கத்திரிக்காய் குழம்பும் பீட்ரூட்டும் செய்கிறது இதோட தொடர்ந்து வரும், பாருங்கள். இந்த மாதிரியான லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் டெய்லி நான் லஞ்ச் காம்போ போடுவேன், பாருங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு, கடுகு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் ஒரு அரை ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன். இந்த சாமான்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். பாண்லியில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிட்ருக்கு. அந்த எண்ணெயில் இந்த சாமானெல்லாம் போட்டுடுங்க. போட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு, சீரகம் நல்லா பொரிஞ்சு, போட்ட பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே பெருங்காயம் கூட இப்பயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட்டு வதக்கணும். வதக்கின கையோட மஞ்சப்பொடி போட்டு குழம்பு மிளகாய் பொடியும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே சூட்டுலேயே ஒரு தடவை வதக்கிட்டு புளியை கரைச்சி விட்டு உப்பு போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது மாட்டு கொதிக்கட்டும், சிம்மில் வச்சுருங்க. நான் வந்து இதே பாண்டியில் பீட்ரூட் பண்ணணுன்றதுனால இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது மாட்டு சிம்மில் கொதிச்சிட்ருக்கு. அதே பாண்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இது 3 போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சம் எடுத்து நான் குழம்புலையும் போட்டுட்டேன். பாக்கி இருக்கிற வெங்காயத்தோட இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி வேக வச்சதை போடுறேன். சாரி, வேக வச்சு கட் பண்ணினதை திரும்பவும் நான் சொல்கிறேன், வேக வச்சு கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பெரிய பெரிய துண்டமாக கட் பண்ணி சாதம் வைப்போம் இல்லையா, அப்படியே வச்சிட்டேன் நான். அது வெந்ததுன்னா தோலை வந்து நல்லா அந்த வாழைப்பழத்தோல் உரிக்கிற மாதிரி உரிக்க வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பீட்ரூட்டை இதில் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வதக்கி சிம்மிலேயே வச்சுடுங்க. உப்பு காரம்லாம் சேர்ந்து பீட்ரூட் வந்து அருமையாக ரெடி ஆகிடும். நான் வந்து தனியா மசாலா பொடி வச்சுருக்கேன், அது போடுறேன். நீங்கள் ஆர்டினரி மிளகாய் பொடி கூட போடலாம். இல்லை அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் தாளிக்கும் போதே ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, சிவப்பு மிளகாய், அது போட்டு கூட தாளிக்கலாம். விருப்பப்பட்டிங்கன்னா இறக்கும் போது தேங்காய் போடலாம். நான் போடலை, வெங்காயத்தோடு விட்டுட்டேன். ஸோ இது போல் நீங்கள் பீட்ரூட் கறி செஞ்சு பார்க்கலன்னா செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். சிம்பிள் சமையலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.